பாதுகாத்து அவருடைய இறக்கைகள் வைத்து உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுசையும் தந்து இன்று அவரை ஆராதிக்கும்படி அவருடைய ஆலயத்திலே நம்மை கூட்டி வந்த அவருடைய இறக்கத்துக்காக எல்லாரும் கைதாளத்தோடு ஆமே ஆமே நன்றி ஆண்டவருக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாட்கள் தப நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பாடுகளை நாம் தியானிக்கக்கூடிய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய கடவுள் பல பாடுகள் பட்டார், வேதனைப்பட்டார், காயமானார், நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், சிலுவை சுமந்தார். அந்த நிலையில் அதோ அவருடைய ஒரு சில காயங்கள் மிகுந்த ஆண்டவருக்கு இயேசுவுக்கு மிகுந்த வலியை கொடுத்தது, மிகுந்த வேதனை கொடுத்தது, அலர் சப்தம் எழும்பக்கூடிய நிலையை கொடுத்தது. அவருடைய முள்முடிகள், கால்கள் அறைந்த ஆணி காயங்கள், கரங்களில் அறையப்பட்ட காயங்கள், ஆணி காயங்கள், இதெல்லாம் அவருக்கு மிகுந்த வேதனையை கொடுத்த காயமாக இருக்கிறது. நாம் முள்முடியை பற்றி நாம் தியானித்தோம். ஆண்டவராகிய கடவுள் ஆவியானவர் அடுத்து கரங்களின் ஆண்பாயம் காயங்களை பற்றி, ஆண்பாயம் அவருடைய காயத்தை பற்றி இதோ ஆண்டவராகிய ஆவியானவர் நம்மோடு பேச இதோ விரும்புகிறார். அதனுடைய விளக்கத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி தரும்படியாக விரும்புகிறார். ஆண்பாயம் அவருடைய காயம், அதனுடைய பின்னலை என்ன இருக்கிறது, ஆண்டவருடைய மகிமையும் அதனால் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களும் அதனால் நமக்கு என்ன விடுதலையும் பற்றி நாம் இன்று வேதத்தின் அடிப்படையாக நாம் தியானிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 21 அதிகாரம் 16 வசனம் வாசிப்போம். ஏனெனில் பல நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன, பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது, என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எதிரானவர்களே, அவருடைய திட்டத்துக்கு எதிரானவர்களே, அவருடைய மீட்புக்கு எதிரானவர்கள் யார்? நாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. இது கொள்ளை சங்கங்கள், கள்ளர்கள், கொள்ளைக்காரர்கள் ஆண்டவரை சூழ்ந்து பிடித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரங்களிலோ அவருடைய கால்களிலோ ஆணியால் அவர்கள் அறைந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் கரத்தை விரித்து சிலுவையில் வைத்து ஆணியால் அறைந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாய்களோ, நாய்களை போன்ற மனிதர்களோ, கள்ளர்கள், கொள்ளையர்களோ ஆண்டவரை சூழ்ந்து பிடித்தார்கள், பரிசுத்தரை சூழ்ந்து பிடித்தார்கள். அதோடு விட்டு விடவில்லை, சிலுவையில் வைத்து கரங்களை விரித்து ஆணியால் தரைந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரங்களிலே தரையப்பட்ட, ஆணியால் தரையப்பட்ட காயத்தின் பின்னிலையில் என்ன இருக்கிறது? நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார்? அவருடைய மகிமை, அதனுடைய பின்னிலை, அந்த காயத்தின் பின்னிலையில் ஆண்பாயம், அந்த காயத்தின் பின்னிலையில் ஆண்டவராகிய கடவுள், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைக்கிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கும் 2 கரம் இருக்கிறது. இந்த 2 கரங்களினால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் உழைக்கிறோம். ஹல்லேலூயா. இது கல்வேலை செய்கிறவர்கள் அந்த 2 கரத்தினாலே இது கல்லை உடைத்துக் கொண்டிருப்பார்கள். இல்லை, மேஸ்திரி வேலை செய்கிறவர்கள் அந்த 2 கரத்தினால் இல்லத்தை கட்டி கொண்டிருப்பார்கள். மரம் வெட்டக்கூடியவர்கள், கோடா
பாவத்தை 2 கரத்தினால் வெட்டுவார்கள். கடலில் வேலை செய்கிறவர்கள் இதோ 2 கரங்களினால் வலையை பிடிப்பார்கள், வலை இழுத்தெடுப்பார்கள், மட்டுகளை எடுப்பார்கள், மீன்கள் பாயும் போது மீன்களை பிடித்தெடுப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2 கரவு கம்ப்யூட்டர் வேலை செய்கிறது, ஐடியில் வேலை செய்கிறார்கள். இந்த 2 கரவை எப்போது நல்லதற்கென்று, நான் உழைக்கக்கூடியதற்கென்று, நான் பசித்தீரதற்கென்று இந்த கரம் பயன்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த கரம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? தீமைக்காக பயன்படுத்தப்படும். பிறரை அடிக்கக்கூடியதிலோ, பிறருக்கு தீங்கு செய்யக்கூடியதிலோ, மந்திரவாதங்களை வைக்கக்கூடியதிலோ, பலவிதமான எதிர் சாட்சிகளை எழுதக்கூடியதிலோ, பலவிதமான பாவத்தையும் அக்கிரமத்தையும் தீமையும் இந்த கரம் செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லதையும் செய்கிறது இந்த கரம், நல்லதையும் தீமையும் செய்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் கரம் பாவத்தையும் செய்யவில்லை, உலகத்தில் யாருக்கு எந்த தீங்கையும் செய்யவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரம் என்ன செய்தது? அவருடைய கரம் நல்லதை செய்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரம் அற்புதங்களை வெளிப்படுத்தியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தொழுது நோய்க்காரனே, இந்த கரமே, ஆண்டவருடைய கரமே, இயேசுவின் கரமே தொட்டது. ஹல்லேலூயா. யாரும் தொடமாட்டார்கள், தீட்டு என்று சத்தம் போடுவார்கள். இஸ்ராயல் மக்கள் தீட்டு என்று சத்தம் போடுவார்கள். அவர்கள் ஏதாவது குற்றம் செய்தால் கல்லால் எறிந்து சீக்கிரமாக அவர்களை கொன்று விடுவார்கள். ஒதுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அந்த நோயாளி என்ன சொல்லுகிறான்? இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இயேசுவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் விரும்பினால் என்னை சுத்தமாக்கு. அதற்கு இயேசு சொல்லுகிறார், நான் விரும்புகிறேன், நீ சுத்தமாகு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கரம் அநேகருக்கு அற்புத அடையாளங்களை ஆண்டவராகிய இயேசுவின் கரம் வெளிப்படுத்தியது. ஹல்லேலூயா. ஆனால் மனிதர்களாகிய நம்ம கரம் நல்லதையும் செய்கிறது, உழைக்கிறது. ஆனால் அந்த கரம் தீமையும் செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கரத்து மேல் இருக்கிற பாவத்தை, நாம் செய்கிற தீமையை உடைக்கவே, இந்த கரத்தினால் ஏற்படுகிற சாபத்தை உடைக்கவே ஆண்டவராகிய கிறிஸ்து சிலுவையில் ஆணியில் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10-11 வாசிப்போம். அதற்கு அவர், உன் தம்பியின் இரத்த குரல் பூமி என்று நம்மை நோக்கி கூக்குரல் இடுகிறதே, நீ என்ன செய்தால்? இதோ கேள், பூமி தன் வாயை திறந்து உன் கையால் சிந்திய உன் தம்பியின் இரத்தத்தை உட்கொண்டது. ஆகவே இன்று முதல் நீ அந்த பூமியில் சபிக்கப்பட்டவனாயிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காயேன் ஆபேலை கொண்டான். ஹல்லேலூயா. எதற்காக தன்னுடைய சகோதரனை கொண்டான்? பொறாமை. ஹல்லேலூயா. என்னிலிருந்து இவன் பெரியவனோ, என்னிலிருந்து இவனோ பெரியவனோ, என்னிலிருந்து இவன் உயர்த்தப்பட வேண்டுமோ, என்னிலிருந்து இவன் கனமடைய வேண்டுமோ,
எந்த பொறாமை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, என்னிலிருந்து அதிகமான ஆசீர்வாதம் ஆண்டவர் இவனுக்கு கொடுக்க வேண்டுமோ எந்த பொறாமை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காயீன் ஆபேலை கொன்று விட்டான், ஹல்லேலூயா. இதோ வாளால் வெட்டி கொண்டான், ஹல்லேலூயா. நீதிமானை கொன்று விட்டான், ஹல்லேலூயா. பொறாமை ஆதியிலே உருவாக்கப்படுகிறது, மனிதனுக்குள் உருவாக்கப்படுகிறது, மாம்சத்தில் உருவாக்கப்படுகிறது, சகோதரர்களுக்கு இரத்த உறவுக்குள் உருவாக்கப்படுகிறது, ஹல்லேலூயா. இன்னும் நம்முடைய சரீரத்தில், இன்னும் நம்முடைய இரத்த உறவுகளிலும், நம்முடைய சகோதரர்களிலும் பொறாமை வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் கடந்து வருகிறார், நீதிமானுக்காய் ஆண்டவர் வருகிறார், ஆண்டவருடைய மகனுக்காக கடவுள் வருகிறார். கேட்க, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவர் வருவார், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபிக்கிறார், காயீனை ஆண்டவர் சபித்து விடுகிறார், ஹல்லேலூயா. எதற்கு சாபம் வருகிறது? தன்னுடைய கரங்களினால் தன்னுடைய சகோதரனை, தன்னுடைய தம்பியை அண்ணன் கொன்று விட்டான், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பொறாமையினால் கொன்று விட்டான். இனி இவன் இருக்கக்கூடாது என்று அவன் நினைக்கிறான். இனி இவனுக்கு உயர்வோ வாழ்வோ இல்லை என்பதை அவன் நினைக்கிறான். ஆதலால் அவன் கொன்று விட்டான், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மண்ணுலகில் சாபம் வருகிறது. ஒரு நீதிமானுடைய இரத்தம் பூமி சிந்தப்பட்டது, ஹல்லேலூயா. பூமி கரை பிடிக்கப்பட்டது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த சாபத்தை உடைக்க, அந்த சாபத்தை பூமியிலிருந்து கடவுள் உடைக்க அவர் ரத்தம் சிந்தினார், ஹல்லேலூயா. கரங்களால் செய்த கொலை செய்த பாவத்தை, தன்னுடைய சகோதரனை கொன்றுவிட்ட பாவத்தை, அந்த சாபத்தை உடைக்கவே இயேசுவின் கரங்களில் ஆணி தரையப்பட்டது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய காயம், அவருடைய ஆட்பாயும் இரத்தம் இன்னும் நம்ம வேதத்தை சுமக்க வைக்கிறது, ஹல்லேலூயா. ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிற மட்டும் அல்ல, வேதத்தை சுமக்கிறோம், வேதத்தை புரட்டி வாசிக்கிறோம். ஆண்டவரை கைதாளத்தோடு, ஆவியானவரே பரலோகத்தின் கடவுளை போற்றுகிறோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களால் செய்த பாவத்தினாலே கடந்து வந்த சாபோ, மனிதர்களுக்கு கடந்து வந்த சாபோ, மனிதர்கள் முன்னேறாதபடி கடந்து வந்த சாபோ, இது போக்கப்படவே, எடுத்து அகற்றப்படவே அவருடைய கரத்தில் ஆணி தரையப்பட்டது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதனால் அவருடைய கரத்தில் ஆணி தரையப்பட்டது? மண்ணுலகில் இருக்கிற ஜனங்களுடைய கரத்தினால் செய்து எல்லா பாவம் சாபத்தை உடைக்க, அது மட்டும் அல்ல, ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கரத்தில் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. அற்புதமும் வல்லமையும் வெளிப்படுத்துகிற வல்லமையின் கரத்தில் கொடுக்கப்பட்டது, ஹல்லேலூயா. அந்த கரத்தினால் அநேகருக்கு அற்புதமும் அடையாளங்களை வெளிப்படுத்தி, அந்த கரத்தை அழகையானவர் ஆணிகளை வைத்து தரைந்தான், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தன்னுடைய சகோதரனை கொன்ற பாவம், மண்ணுலகில் இருக்கிற ஜனங்கள் செய்த பாவம், கரத்தினால் செய்த கொலையினால் செய்த பாவம், கரத்தினால் செய்த அக்கிரமத்தினால் செய்த பாவம் உடைக்கப்படவே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கரத்தை
தரையப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, எதற்காக இயேசுவின் கரங்களில் ஆணிகள் தரையப்பட்டது என்பதை இன்று இப்போது நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஒரு நீதிபதி ஒரு மனிதனுக்கு நீதி வழங்க வேண்டும். அவன் காத்து நின்று கொண்டிருக்கிறான். நீதிபதி அனைத்தை அவன் சொல்லக்கூடியதெல்லாத்தை கேட்டுக்கொண்டு எழுதி கொண்டே குறித்து கொண்டே இருக்கிறார். கடைசியாக நீதிபதிக்கு தெரிகிறது இவனிடத்தில் நீதி இருக்கிறது என்பது தெரிகிறது. ஆதலால் அவர் நீதி வழங்க இதோ என்ன செய்வா, கையெழுத்தை போட்டு நீதி வழங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மண்ணுலகின் ஜனங்களுடைய பாவம் சாபத்தை உடைக்க இதோ நாம் மீட்கப்பட, நாம் மீட்பில் வர, அல்லகையுடைய கோட்டையிலிருந்து நாம் வெளிவர, அல்லகையுடைய திட்டத்தின் மீது நம்மேல் அலகை கொண்டு திட்டத்தை உடைக்க ஆண்டவராகிய கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு நீதிபதி கையெழுத்தினால் ஒருவனுக்கு நீதி வழங்குகிறார். கையெழுத்தை போட்டு நீதி வழங்குகிறார், விடுதலையாக்குகிறார். ஆண்டவராகிய கிறிஸ்து அவருடைய கரத்தில் அடிக்கப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். ஆண்டவராகிய கடவுள் களிமண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் முகத்தில் உயிர் மூச்சை ஊதவே மனிதன் உயிருள்ளவனானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் கரம் பாவத்தையும் சாபத்தையும் அழக திட்டத்தையும் மட்டும் அல்ல, அவருடைய கரத்தின் வடிந்த இரத்தம் நம்மை காப்பாற்றுகிறது. அவருடைய கரம் நம்மை உருவாக்கியது. ஹல்லேலூயா. களிமண்ணினாலே அவருடைய கரம் வரைந்தது. ஹல்லேலூயா. வரைந்து கொண்டது கண், மூக்கு, வாய்கள், கை, கால்கள் அவருடைய சாயலை அவர் எண்ணி மனிதனை அவருடைய கரத்தினால் வரைந்தெடுத்தார். ஹல்லேலூயா. அந்த களிமேல் அவருடைய வல்லமை, அவருடைய மூச்சை ஊதினார். ஹல்லேலூயா. அவருடைய கரம் நம்மை உருவாக்கியது. ஹல்லேலூயா. அவருடைய கரம், இயேசுவின் கரம், கடவுளுடைய கரம் மனிதனை உருவாக்கியது. ஹல்லேலூயா. இந்த மனிதன், அது உருவாக்கப்பட்ட இந்த மனிதன் செய்த பாவம் சாபம், அவருடைய கரங்களினால் செய்த பாவம் சாபம் அவருடைய ஆண்பாயின் கரம் விடுவிக்கிறது. ஹல்லேலூயா. நீதிபதி கையெழுத்தினால் இதை போட்டு விடுவிப்பதை போல ஆண்டவருடைய ஆண்பாயும் இரத்தம், ஆண்பாயும் கரம் இந்த மண்ணுலகை விடுவித்தது. ஹல்லேலூயா. எதிலிருந்து அழகையானவன் மனிதன் மீது திட்டத்தையும் அதிகாரத்தையும் கொண்டு அவனுடைய ஆட்சியை கொண்டு மனிதனை கணவனை பிரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகை பிடியிலிருந்து, அழகை கோட்டையிலிருந்து அவன் நிறுத்தி வைத்த இதோ இவர்கள் பாவம் செய்தவர்கள், ஆண்டவருக்கு எதிரான குற்றம் செய்தவர்கள், இவர்கள் சாபத்துக்குரியவர்கள் என்று கோட்டில் நிறுத்திய மனிதர்களே அவர் விடுவித்தார். ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தி விடுவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உருவாக்கினார் அவர், அவருடைய கரத்தினால் வரைந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நாம் படத்தை வரைவதை போல ஆண்டவர் அன்று களிமண்ணை அவர் வரைந்தார். ஹல்லேலூயா. வரைந்தது மட்டும் அல்ல, அவருடைய மூச்சை ஊதினார். ஹல்லேலூயா. அவருடைய எல்லா படைப்பாருடைய வார்த்தையினால் அதிகாரம்
ஊற்றப்பட்டது, அதற்கு ஜீவன் வந்தது. ஆனா மனிதனை மட்டும் கடவுள் என்ன செய்தார்? அவருடைய கரத்தினால் வரைந்து மூச்சை கொடுத்து மனிதன் எழுப்பின உடனே ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரம் நம்மை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வதித்த கரமே இதான் ஆணிகளை தரையப்பட்டு நம்முடைய சாபத்தை போக்கியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 4:30-31 வாசிப்போம். காற்று பலமாய் இருப்பதைக் கண்டு அஞ்சி மூழ்க போகையில் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று அலறினார். உடனே இயேசு கையை நீட்டி அவரை பிடித்து, குறைவான விசுவாசம் உள்ளவனே ஏன் தயங்கினாய் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராயப்பர் இயேசுவோடு கடல் மீது நடந்து சென்றார். இதோ கடல் கொந்தளிப்பு எழும்பியது, தண்ணீருக்கு கால் கடந்து சென்றது, கரம் மட்டும் எழும்பியது. இயேசுவை கண்டாலோ கடல் நீரையும் கடல் கொந்தளிப்பை நீரையும் கண்டு கதறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இருக்கிறார், நம்மை விடுவிப்பார் என்ற எண்ணம் அந்த நேரத்தில் மாறியது. ஹல்லேலூயா. அச்சம் கடந்து வந்தது, மரண அச்சம் கடந்து வந்தது. அந்த கடல் சீற்றத்தை அவர் கண்டார், பயப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரத்தை எழுப்பி கூப்பிட்டார், ஆண்டவர் தூக்கி எழுப்பினார். ஹல்லேலூயா. இன்று நமக்கு ஆண்டவர் இருக்கிறார், ரட்சிப்பு இருக்கிறது, இந்த வல்லமை நமக்கு இருக்கிறது, ஆலயம் ஊழியர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை திடீரென்று அச்சம் வருகிறது, மரண அச்சம் வருகிறது, திடீரென்று புயல் வேதனை அடிக்கிறது. ஐயோ என்று நாம் விசுவாசத்தை இழந்து கதறி கூப்பிடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உன்னுடைய சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா. நீ எங்கிருந்து கூப்பிட வேண்டும்? அவருடைய சமூகத்தில் இருந்து, அவருடைய பக்கத்தில் இருந்து, ஆலயத்தில் வந்து கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பக்கத்தில் நின்றார், அவர் கதறி கூப்பிட்ட நேரத்தில் இயேசு தூக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சாப நிறைந்த வாழ்க்கையாய் இருக்கிறது, அக்கிரம நிறைந்த வாழ்க்கையாய் இருக்கிறது. ஆயினும் நாம் விசுவாசத்தில் இருக்கிறோம் என்கிறோம், நாம் செபிக்கிறவர்களாய் இருக்கிறோம், கடவுள் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறோம். ஆயினும் நமக்கு வரக்கூடிய இயற்கை சீற்றத்தை போல் திடீரென்று வருகிற செய்திகள், துக்க செய்திகள், மரணங்கள், வேதனைகள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், சமாதான இழப்புகள் கடந்து வரும்போது நீ ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிடும் போது அவருடைய கரம் உன்னை தூக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதத்தின் கரம் உனக்குண்டு. ஹல்லேலூயா. நீ அவரை நம்பினால் அவர் பக்கத்தில் நிற்பார். ஹல்லேலூயா. உன்னை அழகையானவன் சோதிக்கிறான், அழகையானவன் சோதிப்பான் என்பது அவருக்கு தெரியும். ஆயினும் அவர் அமைதியாக நிற்பார். ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசத்தை அறிய நீ எந்த அளவு கடவுளோடு இருக்கிறாய் என்பதை அவர் பார்க்க அவர் நின்று கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலே அந்த இயற்கை சீற்றத்தை கண்டு, உலகத்தின் கவலை கண்டு, உலகத்தின் நிலையை கண்டு நீ கதறும் போது அவர் தூரே ஓடி போக மாட்டார். ஹல்லேலூயா. உன்னை ஆழத்திலிருந்து தூக்குவார், கொள்ளையாதியிலிருந்து உன்னை தூக்குவார், மரணத்திலிருந்து உன்னை தூக்குவார், மரண குழியிலிருந்து உன்னை தூக்குவார், தண்ணீர் பெருக்க துன்பத்திலிருந்து உன்னை தூக்குவார், கடன் தொல்லையிலிருந்து உன்னை தூக்குவார், வியாதி தொல்லையிலிருந்து உன்னை தூக்குவார்.
உனக்காய் அடிக்கப்பட்ட கரோ, ஆண் பாயும் கரோ உனக்கு ரட்சிப்பை கொடுத்தது. உன் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் மூலமாக ஆண்டவராக இயேசு ஒருவரே கடவுள் என்கிறார். அந்த கடவுள் உன்னை தூக்குவார். ஹல்லேலூயா. உன்னுடைய பாவத்தை கழுக, உன்னுடைய சாபத்தை அகற்ற மட்டும் அல்ல, அவருடைய கரத்தில் ஆணிகள் தரையப்பட்டது. உனக்கு அற்புதமும் உனக்கு அடையாளம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண் பாயும் இரத்தம், அவருடைய தழும்புகள் உனக்கு விசுவாசத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இயேசுவோடு இருக்கிறேன், நான் செபிக்கிறேன், நான் கடவுளோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய உனக்கு அவருடைய தழும்புகள், அவருடைய வல்லமை உன்னுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் குறைந்த உனக்கு அவருடைய அற்புதத்தை காட்டி உன்னை நிலைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோமையார் அப்படித்தான் இருந்தார். விசுவாசத்தை ஆண்டவர் நிலைநிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் ஆடி பறைந்து அந்த தழும்பில், அந்த கரத்தில் அவர் கரத்தை போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, ஆழத்தில் இருக்கிறோயோ யோ, இந்த இயற்கை சீற்றங்களை நினைத்து, நான் இந்த காலங்களை நினைத்து, ஐயோ போட்டில் ஒன்றுமில்லை, வெள்ளத்தில் ஒன்றுமில்லை, அப்போ என்ன செய்வோம், நம்ம வாழ்க்கை என்னாகும், நம்ம நிலை என்னாகும் என்று அச்சப்படுகிற உன்னை ஆண்டவர் தூக்குவார். ஹல்லேலூயா. இந்த அச்சத்திலிருந்து உன்னை கடவுள் விடுவிப்பார். ஹல்லேலூயா. இந்த நிலையை அவர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19, 20 வசனம் வாசிப்போம். கூட்டம் பசும்புல் தரையில் அமரும்படி கட்டளையிட்டு 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து இறைப்புகள் கூறி அப்பத்தை பிட்டு சீடருக்கு அளித்தார். சீடர் கூட்டத்திற்கு அளித்தனர். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியான துண்டுகளை 12 கூட நிறைய எடுத்தனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய கரம் நம்மை வழி நடத்துகிறது. அவருடைய கரம் நம்மை போஷிக்கிறது. அவருடைய கரம் நமக்கு உணவை தருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உழைத்து நீ சாப்பிடுவா, நீ வியர்ப்பு சிந்தி நீ உழைத்து சாப்பிடுவா என்று சபித்த சாபத்தை போக்க ஆண்டவராக இயேசு தேவ பிள்ளைகளுடைய பசியை கண்டவர். இயேசுவை தேடினவர்கள், கடவுளை விசுவசித்தவர்கள், அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்ட தேவ பிள்ளைகளுடைய பசியை கண்டவர். அப்பத்தை எடுத்து அவர் ஜெபித்து எல்லாருக்கும் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சாப்பிடுகிறார்கள், வயறுண்ண சாப்பிடுகிறார்கள். பெரும் கூட்டம், 5000க்கு மேலான ஜனங்கள் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு போக 12 கூடைகளில் அப்பத்தை மீதி எடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை கரோ நம்முடைய பசியையும் தீர்க்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாமுக்கு கொடுத்த சாபத்தை உனக்கு ஆண் பாயும் கரோ அற்புதத்தை வெளிப்படுத்தியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீதி எடுக்கக்கூடிய அளவில் அப்ப பலகி பெருக கடவுளுடைய இயேசுவின் வல்லமை அன்றி வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் இதை செய்வார். ஹல்லேலூயா. அந்தல்ல
இன்று வரை அந்த அற்புதம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற, இயேசுவை விசுவாசிக்கிற, ரட்சிக்கப்படுகிற கடவுள் பிள்ளைகளுக்கு பசி இல்லை. ஹல்லேலூயா. ஒன்று இல்லை, ஆனாலும் அவர்களுக்கு பசி இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உணவை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பசியை தீர்க்கிறார். ஹல்லேலூயா. பலுகி பெருக கடவுள் வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பலுகி பெருக அவருடைய வல்லமையாக, அதிகாரமாக, வேதத்தின் வசனத்தின் படியாக தேவ பிள்ளைகளுக்கு இன்றும் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த கரம் சாபத்தை மட்டு அல்ல உடைக்கிறது. அந்த கரம் நம்ம மீட்டுக் கொள்கிற மட்டு அல்ல, நமக்கு உணவையும் தருகிறது. ஹல்லேலூயா. உழைப்பின் பலனை பலுகி பெருக வைக்கிறது. ஹல்லேலூயா. நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உன் நிலைகளை அறிகிறார், உன் தேவைகளை அறிகிறார், உன் பசியை அறிகிறார், உன் துன்பத்தை அறிகிறார். அதன்படியாக அவருடைய வல்லமை, அதிகாரத்தை அவர் கரத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பசியே இல்லை. ஹல்லேலூயா. உணவுக்கு தேவ பிள்ளைகளுக்கு பஞ்சமே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலுகி பெருக வைக்கிற வல்லமை இயேசுவோடு இருக்கிறது, அவர் கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தரவே, உன்னுடைய ஆசீர்வாதங்களை பலுகி பெருக வைக்கவே, அதை தடைப்படுகிற உன்னுடைய சாபத்தை, முன்னோர் சாபத்தை உடைக்கவே அவர் கரங்களில் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஆணிகளால் தரையப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இசையாஸ் 49 அதிகாரம் 16 வசனம் வாசிப்போம். இதோ நம் கைகளில் உன்னை பொறித்துள்ளோம், உன் பட்டணத்து மதில்கள் நம் கண்முன் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள், வல்லமை பெற்ற தேவ பிள்ளைகள், விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகள், அவருடைய வார்த்தையை நம்புகிற தேவ பிள்ளைகள், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவருடைய உள்ளங்கரத்துக்குள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ளங்கரத்தில் தான் ஆணிகள் தரையப்பட்டது. அந்த தழும்புக்குள்ளே, அந்த உள்ள கரத்துக்குள்ளே உன்னை ஆண்டவர் மணிமுடியாக, அமே ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 உன்னை மகிமையாக அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சாபமும், எந்த தீங்கும், எந்த கொடிய வேதனையும், எந்த சத்துருவும் மந்திரவாதமும் உன்னை நெருங்காதபடி அவருடைய உள்ளக்கரத்திலே, அவருடைய ஆலயத்திலே, அவருடைய சமூகத்திலே, அவருடைய பாதத்திலே உன்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அவருடைய கரமே இந்த ஆலயம். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள் இருக்கிறார் என்றால் அவர் கரத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன்னுடைய மதில்களை, உன் பட்டணத்தை, உன் கூடாரத்தையும், உன் இல்லத்தை, உன் குடும்பத்தை, உன் சம்பத்தையும் அவர் எப்போதும் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தூரமாய் அல்ல, உன் பக்கத்தில் இருந்து எல்லாவற்றையும் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இரவு பகலாக உன் பட்டணத்தில், உன்னுடைய ஆசீர்வாதமாகிய மதிலில், உன் இல்லத்தில், உன் இல்ல மதிலில், உன் இல்ல கூடார வாதலில் எதுவும் தீங்கு ஏற்படாதபடி அவருடைய பார்வை எப்போது உன்னிலும், உன் பட்டணத்திலும், உன் மதிலிலும், உன் சம்பத்திலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதற்கு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார்? அவருடைய விளையாடப்பட்ட இரத்தத்தால் கழுகப்பட்டதால், அவருடைய தலைமைகளால் சுகமானதால், அவரை மகிமையை கண்டதால், ரட்சிப்படைந்ததால், உள்ள
கண்காணிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இத்தகைய அன்புள்ள கடவுளை நாம் எப்போதும் போற்ற வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அற்புதத்துக்கு மட்டுமல்ல கடவுளை தேடக்கூடியது. நம்மில் இருக்கிற சாபம் உடைந்து போக, நம்மில் இருக்கிற தீமை உடைந்து போக, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் கடவுளை சார்ந்திருங்கள். அவர் உங்களை உள்ளங்கரத்தில் வைத்திருப்பார். இந்த ஆலயத்தை விட்டு சருகாதபடி, இந்த ஆலயத்தை விட்டு நீங்கள் விலகாதபடி, இந்த ஊழியங்களை விட்டு நீங்கள் விலகாதபடி இருக்கிறீர்கள். ஆனால் அவர் கரத்தில் நீங்கள் மணிமுடியா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, மகிமையா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இல்லத்திலிருந்து செபிப்போம். எங்க இல்லத்துல ஆண்டவர் இல்லையா? இல்லத்திலும் ஆண்டவர் உண்டு. ஆனா இங்கே கரமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கருத்தில் ஆண்டவர் ஒன்றாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு இல்லத்திலே தனிமையா இருக்கிறார். ஆனா எங்கே ஆண்டவருடைய உள்ள கரத்துக்கள் எல்லாருமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் இல்லம் வேற, அவருடைய இல்லம் வேற. ஹல்லேலூயா. இது அவருடைய இல்லம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அவரை தேடி வரும்போது, நீ பசியோடு வரும்போது, அன்று அவரை தேடிய, அவருடைய பிரசங்கத்தை கேட்ட பசியோடு இருந்த கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அப்பத்தை பலகி பெருக வைத்து பசி தீர்க்க கொடுத்தார். என்னுடைய கவலையும் உன்னுடைய வேதனையும் இந்த ஆலயத்தில் வந்து நீ அவரோடு பேசும்போது அதை ஆண்டவர் எடுத்து மாற்றுவார். ஹல்லேலூயா. பசி தீர்க்க உனக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. மீதி எடுக்கக்கூடிய அளவில் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய ஆண் பாயும் கரம், அவருடைய இரத்தம், அவருடைய காயங்கள் நம்முடைய சாபத்தை இதை உடைத்தது. நம்முடைய சாபத்தை உடைத்து விட்டது. இது காயின் மூலமாய் வந்த சாபத்தை உடைத்து விடவே அவருடைய கரத்தில் அவர் ஆண் பாயக்கூடிய நிலையில், துடியாய் துடிக்க நிலையில் அவர் காரணமானார். ஹல்லேலூயா. அவர் எந்த குற்றம் செய்யவில்லை. அந்த கரத்தினால் எந்த தீங்கு யாருக்கும் செய்யவில்லை. எல்லாருக்கும் அற்புதமும் அடையாளத்தை கடவுள் வெளிப்படுத்தினார். ஆனால் அந்த கரத்துக்கு தீங்கு வரும் என்றான் அம்மாள். ஹல்லேலூயா. காவேலுக்கு ஏற்பட்ட சாபம், மண்ணுலகில் இருந்த சாபம் உடைக்கவே அவருடைய கரம் சாபமாய் மாறியது. ஹல்லேலூயா. நீதிமானுடைய இரத்தம் பூமி சிந்தியது. ஹல்லேலூயா. நீதிமானுடைய இரத்தம் பூமி சிந்தப்பட்டு உலகத்தின் மக்கள் மீது வந்த சாபத்தை உடைக்கவே அவருடைய இரத்தத்தை சிந்தி அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. யாரிடத்திலிருந்து மீட்டுக் கொண்டார்? அலகையிலிருந்து, பாதாளத்திலிருந்து, எரி நரகத்திலிருந்து, இச்சைகளிலிருந்து, அலகை திட்டத்திலிருந்து, அவனுடைய ஆலோசனையிலிருந்து, அவன் ஆட்சியிலிருந்து காப்பாற்றவே அவர் ஆண் பாய்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி இந்த கரத்தினால் பாவத்தை செய்யாதீர்கள். யாரையும் ஓங்கி அடிக்காதீர்கள். இந்த கரத்தினால் எந்த தீங்கையும் செய்யாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கரத்தினால் நீ ஆண்டவரை போற்ற வேண்டும். இந்த கரத்தினால் நீ நல்லதே செய்ய வேண்டும். இந்த கரம் உனக்கு தூய்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, praise the Lord, glory to Lord, glory to Lord. வல்லமை ஊற்றப்படுவதாக. எங்களுக்காக அடிக்கப்பட்டு, எங்களுக்காக சிந்திய, எங்கள் சாபத்தை உடைத்து ரத்தம் எல்லோரும் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. சோத்ரு 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 அவியானோ செலுத்துகிறார். எல்லாரும் வல்லமையை ஜெபிப்போம். வல்லமே ஊற்றிடு, வல்லமே சாபத்தை உடைக்கிற வல்லமே, பாவத்தை உடைக்கிற வல்லமே, சாபத்தை உடைக்கிற வல்லமே. ஒப்புக்கடே ஒரு கரங்களினாலே நீ செய்கிற வேலையெல்லாம் உனக்கு வெற்றி இல்லாமல் இருக்கிறதோ, உனக்கு நன்மை இல்லாமல் இருக்கிறதோ, உழைப்பின் பலன் இல்லாமல் இருக்கிறாயோ, நீ எதை செய்தாலும் உனக்கு வெற்றி இல்லை, உனக்கு ஜெயம் இல்லை, உனக்கு வாழ்வு இல்லை.
மக்களுக்கா ஜெபிக்கிறேன். கரங்களில் இருக்கிற சாபம் கரைக வெளியேறட்டு. அன்பாய ரத்தம், எங்களுக்கு அடிக்கப்பட்ட ரத்தம் அவங்க தலைமையில் விழுந்து எங்கள் கரத்து மேல் விழுந்து சாபம் அகற்றப்படட்டு. எல்லாரும் ஜெபிப்போம். தாய் தந்தர்கள் மூலமாய் வந்து சாபம், முன்னோர்கள் மூலமாய் வந்த சாபம் இந்த கரத்தின் மேல் இருக்கிறது. நாங்கள் செய்த பாவ சாபம் இந்த கரத்தில் இருக்கிறது. அவர் ரத்தம் ஊற்றப்படுவதாக, 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 வல்லமை பாய்வதாக. அநேக பிள்ளைகள் மேலே, எங்கள் கரத்தின் மேலே வல்லமை பாயட்டும், வல்லமை பாயட்டும். இந்த கரம் நல்லதை செய்ய இங்க வல்லமை பாயட்டும். இங்க ரத்தம் ஊற்றப்படட்டும், வல்லமை ஊற்றப்படட்டும், ரத்தம் ஊற்றப்படட்டும், வல்லமை ஊற்றப்படட்டும். உழைப்பின் பலம் பலிக்கு பெருக, உழைப்பின் பலம் பலிக்கு பெருக. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆமே நன்றி. எல்லா ஆண்கள் உழைக்கிறவர்கள் கரத்தை எழுப்புங்க. உழைத்து உழைத்து உன் கரம் காய்ந்து இருக்கிறதோ, எந்த பலனும் இல்லையோ, எந்த சம்பத்தும் இல்லையோ, எந்த ஐஸ்வர்யம் இல்லையோ, ஆண்டவருக்கு முன்னாலே உன் கரத்தை எழுப்பு. வல்லமே வல்லமே உச்சிடு வல்லமே, அற்புதத்தில் வல்லமே நிரப்புங்க, நிரப்புங்க. வல்லமே நான் நிரப்புங்க. அபிஷேக வல்லமே, திருநாத அற்புதத்தை காட்டுங்க. ஆண்டவருக்கு நன்றி. எல்லா மக்களை ஆசீர்வதிங்க, சமாதானத்தை கொடுங்க, மன மகிழ்ச்சியை கொடுங்க, மன நிம்மதியை கொடுங்க. படகு வெள்ளங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆண்டவரே ஆசீர்வதிங்க. எல்லாரும் வல்லமையோடு செபிப்போம். கரத்தை எழுப்பி ஆமே அலர் சத்தத்தை போடுவோம். பேதுருவை போல அலர் சத்தத்தை எழுப்புவோம். ஆண்டவரே ஆழக்கடலிலே நாங்கள் தாழ்ந்து போகிறோம். நீரங்களுக்கு கடலை சொந்தாய் தடுத்திருக்கிறேன். கடலோர மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள், வறுமையில் இருக்கிறார்கள். எங்கள் கணவர்கள், எங்கள் பிள்ளைகள், சகோதரிகள் ஐயோ வெறுமையாக்கப்படுகிறார்கள். குளிப்பதில்லை, உணவில்லை, அவன் வெப்புக்கள் இருக்கிறார்கள். உழைத்து உழைத்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் மாதம் மாதமாக கடல் நீரில் தங்குகிறார்கள். நீங்க இறங்குங்க, இங்க வல்லமை போடுங்க. கடலோர பகுதியில் நாள மகிமை ஆலயத்தை தந்து ஆலயத்தை நிலவுக்கு இருந்து வல்லமை போடுங்க. கடலை கட்டி இருக்கிற கட்டில் அறுக்கப்படட்டும், வல்லமையினால் அறுக்கப்படட்டும், வல்லமையினால் அறுக்கப்படட்டும். ஆமே நன்றி. எழுப்பினீரே, எங்க கரத்தை எழுப்புங்க அப்பா. நாங்க சோர்ந்து போகிறோம். பல லட்ச கடங்க, வறுமை, வேதனைகள். எல்லாரும் ஆண்டவரோடு கரத்தை எழுப்புங்க அப்பா. இந்த கரத்தை நீங்க பிடிங்க, எங்க குடும்பத்தை பிடிங்க அப்பா. எங்க கரத்தை பிடிங்க, எங்களை கைவிடாதீங்க. கடலோர மக்களை ஆசீர்வதிங்க, கரையோர மக்களை ஆசீர்வதிங்க, எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. கரத்தை பிடிங்க. நீர் எங்களை ஆசீர்வதிக்காவிட்டா யாரிடம் செல்லுவோம்? எங்களுக்கு யாருண்டு ஆண்டவரே? எங்களுக்கு யாருண்டு ஆண்டவரே? எங்களுக்கு யாருண்டு ஆண்டவரே? சாபத்தை உடைத்தவரே, சாபத்தை உடைத்தவரே, கட நீர் மேல் இருக்கிற மந்திரவாத சாபத்தை உடைங்க, மந்திரவாத சாபத்தை உடைங்க, மாய வித்தை சாபத்தை உடைங்க அப்பா. நீங்க எங்களை பிடிங்க.
நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. குடும்பமாய் வந்த மக்களை ஆசீர்வதிங்க. வாலிப மக்களை ஆசீர்வதிங்க. சிறுவர்களை ஆசீர்வதிங்க. பெருக்கூட்டமாக பெருக்கூட்டமாக அம்மே கிராமமாக நீ போதிக்க சென்ற இடத்திலே சிறு மக்கள் இறங்கி வந்தார்களே. சீடர்கள் தட்டி நிறுத்திய நேரத்தை கூட்டத்தை கண்டு சிறுவர்களை தடை செய்த நேரத்தை தடை செய்யாதீர்கள். சிறுவர்கள் என்னிடத்தில் விடுங்க என்று சொல்லி சிறுவர்களை ஆசீர்வதித்தீரே. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த சிறுவனே சிறுமியே வாலிபர்களே ஆசீர்வதிங்க. உம்மை தேடி வந்தார்கள், உம்மை நாடி வந்தார்கள். இறை ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. இறை அச்சத்தை கொடுத்து இறை நம்பிக்கை கொடுத்து கல்வி ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. உடல் சகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துங்க. கணவன் மனைவியா இருக்கிற குடும்பமாய் ஆராதிக்கிற மக்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. இந்நாள் திரளான அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்துங்க. சாட்சி பகுதியின்படியாக திரளான அற்புதத்தை காட்டுங்க. குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. ஆகாததையாக செய்யுங்க. முடிய செய்யுங்க. நீ நாய்ஸ போடுங்க. நீ நாய்ஸ் எல்லாருக்கு போடுங்க. எல்லா மக்களுக்கு போடுங்க. உயிர் மேல் அழகையானவர் கை வைக்காத படு. நெருப்புக்கள் மூடுங்க. அக்னிக்கள் மூடுங்க. குடாரத்தை மூடுங்க. ஆமே நன்றி. நான் உங்களே உள்ளங்கரத்தில் வைத்திருக்கிறேன். ஆமே உள்ளங்கரத்தில் வைத்திருக்கிறேன். அதெல்லாம் நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் இருக்கிறோம். ஆமே எங்கள் கூடாரத்தை காப்பாற்றுங்க ஆண்டவரே. தீராத யாதிகள் எடுத்து அகற்றப்படட்டும். இரத்தத்தினால் உடைந்து போகட்டும். பிசாசின் கட்டுகள் அறுந்து போகட்டும். எல்லா தொல்லைகள் வெளியேறட்டும். ஆமே நன்றி. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆசீர்வதிங்க. எல்லா ஊழிய மக்களை ஆசீர்வதிங்க. புதிதாய் வந்த மக்களை ஆசீர்வதிங்க. கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வரப்பட்டு வடக்கு தெற்கிலிருந்து வரப்பட்டு எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. வேலை பார்க்கிற மக்களை ஆசீர்வதிங்க. வெளிநாட்டு வேலை செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க. ஸ்கூலில் வேலை பார்க்கிற டீச்சர்ஸை ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. மருத்துவமனையில் இல்லத்தில் படுத்திருக்கிற நோயாளிகளுக்கு விடுதலை கொடுங்க. தேவ பிள்ளைகளை எழுப்புங்க. தேவ பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க. ஆண்டவருக்கு நன்றி. 40 நாள் ஜெபத்தில் இருக்கிறேன். எல்லா மக்களை ஒப்புக்கொடுக்கிறேன். எல்லாருடைய விண்ணப்பத்தை கேளுங்க ஆண்டவரே. 40 நாளை நாங்கள் முடிக்கும் போது உமக்கு நன்றி சொல்ல திரளான அற்புதங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கு நன்றி. விலையேற பெற்ற ரத்தம், ஆட்டுக்குட்டிய ரத்தம் எல்லார் மேல் ஊற்றப்படுவதற்கா நன்றி. எல்லா யாதி தொல்லைகள் அறிந்தவதற்கா நன்றி. வேலை வாய்ப்புக்கா செபிக்கிறேன். வேலை வாய்ப்பை கட்டளம் போடுங்க ஆண்டவரே. இந்தியாவின் தடைகளை நிர்மூலமாக்குங்க ஆண்டவரே. வேலை நிலைப்படுத்துங்க ஆண்டவரே. சம்பள பெருமோஷனை கொடுங்க ஆண்டவரே. அற்புத அடையாளத்துக்காக காத்திருக்கிற மக்களுக்கு அற்புதத்தை காட்டுங்க ஆண்டவரே. ஆமே நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே எல்லா மக்களை ஆசீர்வதித்து செபிக்கிறேன். செபம் கேட்கிற நல்ல பிதாவே.